ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம இந்திய மாநிலங்கள் மற்றும் அதோட தலைநகரங்களுக்கு ஷார்ட்கட் வந்து பார்க்கலாம். ஸோ டோட்டலாக 28 மாநிலங்கள் இருக்குது. அந்த 28 மாநிலங்களுக்கும் ஷார்ட்கட்டுக்கு வந்து நம்ம கேபிட்டல்ஸ்க்கு வந்து ஷார்ட்கட் வைஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், தமிழ்நாடு சென்னை. இது வந்து நமக்கு தெரியும், ஏன்னா நம்மளோட ஸ்டேட்டு. தமிழ்நாட்டுக்கு வந்து தலைநகரம் எது அப்படின்னு கேட்டால் சென்னை, ஓகேவா? அடுத்து ஆந்திர பிரதேசம் அமராவதி. இதுவும் மேக்ஸிமம் தெரியும், ஏன்னா இப்போது தான் ஆந்திர பிரதேஷ் அண்டு தெலுங்கானா பிரித்ததுனால ஆந்திர பிரதேசம் அமராவதி அப்படின்றது தெரியும். அப்படி ஞாபகம் இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஆத்திரம் கோபமாக இருக்கிறத சொல்லுவோம்ல. ஸோ ஆத்திரம், என்னோடய ஆத்திரம் அடங்காமல் நான் வந்து அமர மாட்டேன், உட்கார மாட்டேன். அதாவது ஆத்திரம் அப்படின்றத ஆந்திர பிரதேசம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அமராவதி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, அருணாச்சல பிரதேசம் இட்டாநகர். அதாவது அருணாச்சல கோவில், அருணாச்சலர்னா சிவன் சொல்லுவாங்களா, அருணாச்சலேஸ்வரர் அந்த மாதிரி. ஸோ அருணாச்சல கோவிலில் பிரசாதம் இட்டாங்க, பிரசாதம் வழங்கினாங்க, அந்த மாதிரி சொல்கிறத பிரசாதம் இட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அருணாச்சல பிரதேசம் இட்டாநகர். அடுத்தது பாருங்க, அஸ்ஸு திஸ்ஸு அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அஸ்ஸாம் வந்து இப்போ ஆங்கிலத்தில் எழுதும்போது ஏஎஸ்எஸ் அஸ் அந்த மாதிரி தான் வரும். ஸோ அஸ்ஸு திஸ்ஸு அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அஸ்ஸாம் வந்து திஸ்பூர். அடுத்தது பீகார் வந்து பாட்னா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பீர் பாட்டில். அதாவது பீகாரில் பீர் எடுத்துகிட்டு பாட்னாக்கு பாட்டில் அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பீகார் அப்படின்னா பாட்னா. அடுத்தது பாருங்கள், சத்தீஸ்கர் ராய்ப்பூர். அதாவது ராய் வந்து சத்தியம் பண்ணலாம், ராய் வந்து சத்தியம் பண்ணலாம், சத்தீஸ்கர் ராய்ப்பூர். அடுத்தது பாருங்க, கோவா வந்து பனாஜி. கோவா போகணுன்னா பணம் வேணும், கோவா பனாஜி. அடுத்தது குஜராத் காந்தி நகர். காந்தி வந்து குஜராத்தில் தான் பிறந்திருப்பார். ஸோ குஜராத் காந்தி நகர், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹரியானா பஞ்சாப், இந்த ரெண்டுத்துக்குமே சண்டிகர். அதாவது இந்த பஞ்சாப் ஹரியானா சண்டிகர் இந்த மூணுமே அடிக்கடி நம்ம இங்கே வந்து நீதிமன்றமே இந்த ரெண்டுத்துக்கும் ஒன்று அந்த மாதிரி தான் படிச்சிருப்போம். ஸோ பஞ்சாப் ஹரியானா ரெண்டு ஸ்டேட் வந்தாலே சண்டை தான் வரும். பஞ்சாப் ஹரியானா சண்டிகர் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, சண்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இமாச்சல பிரதேசம் சிம்லா. இப்போ நம்ம வந்து ஹீட்டு, இப்போ அடுப்பு எரிக்கும் போது சிம்ல வை அப்படின்னா ஹீட்டு வந்து குறையும். ஸோ ஹீட்டு குறைஞ்சா அங்கே வந்து கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும். இமாச்சல பிரதேசத்தில் குளிர்ச்சியாக இருக்கும். ஏன், அங்கே வந்து வெப்பத்தை சிம்ல வச்சுருக்கோம், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், ஜார்க்கண்ட் ராஞ்சி. இது நம்ம அந்த முண்டா கிளர்ச்சி, அந்த பழங்குடியினர் கிளர்ச்சியிலலாம் படிச்சிருப்போம். ராஞ்சி அப்படின்றது ஜார்க்கண்டில் வரும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கர்நாடகா பெங்களூரு. மின்னியல் தலைநகரம் பெங்களூர் இருக்கிறதுனால கர்நாடகா தான் இந்த கேபிட்டல் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அந்த மாதிரி வரும். ஸோ அப்படி அது உங்களுக்கு ஞாபகம் வைக்க முடியலை அப்படின்னா நாடு ஊர். கர்நாடகாவில் நாடு, பெங்களூரு ஊர், நாடுன்னு ஊர், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கேரளா வந்து திருவனந்தபுரம் அப்படின்றது நமக்கு தெரியும். அடுத்தது மத்திய பிரதேசம் போபால். இது வந்து மத்தியில் போ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மத்தியில் போ அப்படின்னா மத்திய பிரதேசம் போபால். அடுத்தது பாருங்கள், மகாராஷ்டிரா மும்பை. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா மகான்ற ஒரு பொண்ணு பையெடுத்துட்டு மும்பைக்கு போனா, மகான்ற ஒரு பொண்ணு பையெடுத்துட்டு மும்பைக்கு போனா, ஓகேவா? இது மகான்ற பொண்ணு மும்பைக்கு போனானே ஸ்ட்ரைட்டாக வைக்கலாம். பட் எந்த ஸ்டேட் எந்த பிளேஸு அப்படின்றது கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்கு தான் பை அப்படின்றத மும்பை ஞாபகம் வச்சுக்கோங்க. மகாராஷ்டிராவோட தலைநகர் மும்பை. அடுத்தது பாருங்கள், மணிப்பூர் வந்து இம்பால். அதாவது நம்ம மாடு வந்து மாடு வருது இம்பா வருது அப்படின்ட்டு குழந்தைங்களுக்கு சொல்லுவோம்ல. ஸோ மாடு கழுத்தில் மணி போட்டிருக்கோம், மணிப்பூர் அப்படின்னா இம்பால். மேகாலயா வந்து ஷில்லாங். நமக்கு தெரியும், உலகிலேயே அதிக மழை பொழியக்கூடிய மவுசின்ராம் எங்கே இருக்குது அப்படின்னா மேகாலயாவில். ஸோ அங்கே நிறைய மழை பெஞ்சிட்டே இருந்தால் எப்போதுமே சில்லாக இருக்கும். மேகாலயா ஷில்லாங் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மிசோரம் ஐஸ்வால். மிஸ்ஸை வந்து நாளைக்கு டெஸ்ட்டு வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு ஐஸ் வைக்கணும், மிஸ்ஸை ஐஸு, மிஸ்ஸோ ஐஸு அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நாகாலாந்து வந்து கோஹிமா. அதாவது இப்போ நாகம் கொத்துச்சு அப்படின்னா நம்ம கோமா ஸ்டேட் போயிடுவோம். நாகாலாந்து கோஹிமா அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒடிசா புவனேஸ்வர். அதாவது புவனேஷ் அப்படின்ற பையன் ஓடி வந்தான், புவனேஷ் ஒடிஷா அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ராஜஸ்தான் ஜெய்ப்பூர். ஜெய்ப்பூர் ராஜா நம்ம அப்படி சொல்லுவோம்ல, ஜெய்ப்பூர் ராஜா. அப்படி இல்லைன்னா
அந்த ஜ அப்படின்ற வட எழுத்து இதுக்கு தான் வரும். ராஜஸ்தான், ஜெய்ப்பூர் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, சிக்கிம், காங்டாக். அதாவது நான் ஒரு டாக்கு கிட்ட சிக்கிக்கிட்டேன். டாக் சிக் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. டாக்கு கிட்ட சிக்கிக்கிட்டேன். அடுத்தது தெலுங்கானா, ஹைதராபாத். தெலுங்கானா, ஹைதராபாத் இது இப்போ 2014 தான் இது பண்ணியிருப்பாங்க. ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஹைதராபாத்துன்னொடனே நமக்கு பிரியாணி ஞாபகம் வரும். ஸோ ஹைதராபாத் பிரியாணியை நினச்சாலே தெலுங்கில் கானாலாம் ஓடுது மைண்டில். இப்போ நம்ம டீ இல்லை பிரியாணி ஏதாவது ஒன்று வந்து ஃபுட்டோட கனெக்ட் பண்ணுவோம்ல. டீ குடித்தாதான் எனக்கு அப்படியே ஒரு ஏஆர் ரஹ்மான் பாட்டு கேட்டுட்டு ஜாலியாக இருந்த மாதிரி இருக்கும் அப்படி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹைதராபாத் பிரியாணியை நினைக்கும் போது தெலுங்கில் கானாலாம் ஓடுது அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், திரிபுரா அகர்தலாக்கு வந்து அகர்வா இல்லைன்னா அகர் அப்படின்றவங்க 3 புறா வச்சுருந்தாங்க. திரிபுரா, ஓகேவா? அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது உத்தரப்பிரதேசம், லக்னோ. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, உத்தர நட்சத்திரம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நிறைய லக்கு இருக்கும். அப்படி இல்லைன்னா லக்கே இல்லை, லக்னோ அந்த மாதிரி எப்படி வேணாலும் நினச்சிக்கோங்க. உத்தரம்னா நட்சத்திரம், அந்த லக்னோ அப்படின்றது ஞாபகம் வரணும். நெக்ஸ்ட்டு உத்தரகாண்ட் பாருங்கள், உத்ராவும் டோராவும் ஃப்ரெண்டு. டோரா பேசலன்ட்டு உத்ரா வந்து காண்டாகிட்டா. உத்தரகாண்ட் அப்படின்றதுக்கு டோராடோன் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது மேற்கு வங்காளம் அப்படின்றது கல்கத்தா. அதாவது இப்போ நம்ம மேற்க போக போக நம்ம இந்தியா மேப்பே எடுத்துக்கோங்க. மேற்கு என்ன இருக்குது? கேரளா. அங்கே வந்து நிறைய மலைகள், பாறைகள்லாம் இருக்கும். ஸோ மேற்க போக போக கல்லாக இருக்கும். மேற்கு வங்காளம், கல்கத்தா. இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்லேயே முடிஞ்சிருச்சு. ஆனால் இது நம்ம அடிக்கடி மறந்து போகிற ஒரு விஷயம். ஷார்ட்கட் இல்லாமல் படித்தோன்னா கண்டிப்பாக மறந்துடும். ஸோ அதனால் இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கும்போதே படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ கேட்டாலும் டக்கு ஞாபகம் வர மாதிரி இருக்கும். அது மாதிரி பார்த்துக்கோங்க. தமிழ்நாடு இன்னும் 1 டைம் பார்த்துடலாம். ஸோ தமிழ்நாடு அப்படின்றதுக்கு வந்து தலைநகரம் எதுன்னு கேட்டால் சென்னை. ஆந்திர பிரதேசம் அமராவதி. அருணாச்சல பிரதேசம் இட்டாநகர். அசாம் அப்படின்றதுக்கு வந்து திஸ்பூர், திஸ்ஸு. பீகார் பாட்னா, பீர் பாட்டில். அடுத்தது பாருங்கள், சத்தீஸ்கர் ராய்ப்பூர். சத்தியம் பண்ணா, ராய் சத்தியம் பண்ணா. கோவா அப்படின்றதுக்கு பனாஜி. கோவா போகணுன்னா பணம் வேணும், அந்த மாதிரி கோவா போகணுன்னா பணம் வேணும். குஜராத் வந்து காந்தி நகர். காந்தி அங்கே தான் பிறந்தார். ஸோ குஜராத் காந்தி நகர். பஞ்சாப் ஹரியானா 2 ஸ்டேட் இருந்தாலே சண்டை வரும். ஸோ பஞ்சாப் ஹரியானா சண்டிகர். இமாச்சல பிரதேசம் சிம்லா. அங்கே ஹீட் இருக்காது, ஏன்னா இமாச்சல பிரதேசத்தில் நம்ம ஹீட்டை வந்து சிம்லா வச்சுருக்கோம். ஜார்க்கண்ட் ராஞ்சி. கர்நாடகா பெங்களூரு. நாடு ஊர். கேரளா திருவனந்தபுரம். மத்திய பிரதேசம் மத்தியில் போகணும், போபால். மகாராஷ்டிரா மும்பை. பை எடுத்துட்டு மும்பைக்கு போனால். மணிப்பூர் இம்பால். மேகாலயாவில் மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால சில்லாக இருக்கும். ஸோ மேகாலயா சில்லாங். மிசோரம் ஐஸ் வைக்கணும். மிசோரம் ஐஸ்வால். நாகாலாந்து நாகம் கடிச்சா கோமாக்கு போயிடும். நாகாலாந்து கோஹிமா. ஒடிசா புவனேஸ்வர் ஓடுனா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ராஜஸ்தான் ஜெய்ப்பூர் ராஜா. இல்லை அப்படின்னா இந்த ஜ எழுத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. சிக்கிக்கிட்டேன், ஒரு டாக் கிட்ட சிக்கிக்கிட்டேன். சிக்கிம், காங்டாக். தெலுங்கானா ஹைதராபாத் பிரியாணி சாப்பிடும்போது தெலுங்கில் கானாலாம் ஓடுது. அகர்வா 3 புறா வச்சுருந்தான். அகர்தலா திரிபுரா. உத்தரப்பிரதேசம் உத்தர நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு லக்கே இருக்காது, லக்னோ. உத்ராவும் டோராவும் ஃப்ரெண்டு. அவங்க டோரா பேசலைன்னு உத்ரா வந்து காண்டாகிட்டா. மேற்க போக போக கல்லாக இருக்கும். மேற்கு வங்காளம் கல். ஸோ இவ்வளோதான். 5 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு வந்து முடிஞ்சிருச்சு மாநிலங்கள் மற்றும் அதன் தலைநகரங்கள். இதை மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிற டாப்பிக்லாம் நெக்ஸ்ட்டு அப்கமிங் வீடியோஸில் ஷார்ட்கட் வச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் டிஎன்பிஎஸ்சி இல்லை டிஎன்யூஎஸ்ஆர்பி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.